வணக்கம் நண்பர்களே. கடந்த வீடியோல CSS நம்ம எப்படியெல்லாம் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நாம இந்த வீடியோல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, CSS ப்ராப்பர்ட்டிஸ் சில பேசிக்கான CSS ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அதுக்கு ஏதோ ஒரு பேராகிராஃப் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் HTML அப்படிங்கிறத நான் வந்து சும்மா கூகுளில் சர்ச் பண்ணா ஐ கேன் கெட்ஸ் ஏதாவது ஒரு சில டெக்ஸ்ட் எனக்கு கிடைக்கும். இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் ஜஸ்ட் நான் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த டெக்ஸ்ட்டை நான் காப்பி பண்ணி என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போ புதுசா நம்ம ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிடுறேன். என்ன அப்படின்னா இந்த ஃபைல் வந்து நமக்கு 5 பேசிக் சிஎஸ்எஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த நேம்ல நான் வந்து அசைன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, அந்த பேசிக் சிஎஸ்எஸ் டாட் ஹெச்டிஎம்எல் இப்படி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு இதில் வந்து HTML கோடு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ரைட். ஸோ இப்போ வந்து இந்த இது ரெண்டும் எனக்கு தேவையில்லை. இப்போ வந்து நம்ம இங்கேயே பார்க்கறதுக்காக நான் என்ன பண்றேன், இதை கமெண்ட் பண்ணிட்டு இங்க வந்து ஒரு இன்டர்னல் ஸ்டைல் சீட் என்னவோ அதை நான் வந்து எடுத்துக்கிறேன். இன்டர்னல் ஸ்டைல் சீட் இருக்கு. இப்போ நான் காப்பி பண்ணியிருக்கிற அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை இந்த பேராகிராஃப் அப்படிங்கிற இந்த டேக்குக்குள்ள நான் என்ன பண்ணிடுறேன்னா பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் ரன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ரைட் கிளிக் பண்றேன், காப்பி பாத், என்னோட ப்ரௌசருக்கு போறேன், இங்க பழைய இதை ரிமூவ் பண்ணிட்டு இப்போ ரன் பண்றேன். எனக்கு இங்க ஒரு பேராகிராஃப் இருக்கு, ரைட்டா? ஸோ இந்த பேராகிராஃப் இருக்கு. இந்த பேராகிராஃப் நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அந்த பேராகிராஃப் நமக்கு வந்து அங்க வந்து வியூ ஆகும். இங்க இப்படி பிரேக் பண்றதுனாலலாம் பிரேக் ஆகாது. நம்ம வந்து பிரேக் பிஆர் அப்படிங்கிற அந்த டேக் கொடுத்தா பிரேக் ஆகும் அப்படிங்கிறத இதுல இருக்கக்கூடிய கடந்த வீடியோக்கள்ல நம்ம பார்த்தோம், பேசிக் டேக்ஸ் பார்க்கும்போது. ஸோ இப்போ பாருங்க அப்படியே தான் இருக்கு. இப்போ நம்ம சிஎஸ்எஸ் அப்ளை பண்ண போறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா பேராகிராஃப் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் டேக்கை செலக்ட் பண்ணணும். இப்படி பண்ணா இது வந்து செலக்ட் பண்ணியாச்சு. இந்த இதுக்கு நான் என்ன பண்றேன், யூஸ்வலா நம்ம வந்து கலர் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். இப்போ வந்து கலர் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியில நான் என்ன பண்றேன், ப்ளூ அப்படின்னு ஒரு கலரை செலக்ட் பண்றேன். இப்படி செலக்ட் பண்ணா நமக்கு என்ன ஆகும், ஸோ நம்பர் 1 இப்போ நம்ம வந்து பேசிக்கா இருக்கக்கூடியது இந்த டெக்ஸ்டோட கலரை மாத்துறதுக்கு கலர் அப்படின்னு சொல்ற ப்ராப்பர்ட்டி. இது என்ன ஆயிடுச்சு, ப்ளூ கலர்ல மாறிடுச்சு, ரைட். இப்ப இதோட ஃபாண்ட்டை நான் வந்து கூட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னா அடுத்த ப்ராப்பர்ட்டி கத்துக்குருவோம், ஃபாண்ட் சைஸ். ஓகேங்களா, ஃபாண்ட் சைஸை லார்ஜ், மீடியம், ஸ்மால் அந்த மாதிரி நீங்க செட் பண்ணி பாருங்க. அப்படி வச்சுக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட் சைஸ் என்ன பிக்சல் ரேட்டோ அந்த பிக்சல் ரேட்ல நீங்க அசைன் பண்ணிக்கலாம். இப்படி கொடுத்தோம் அப்படின்னா இதோட ஃபாண்ட் சைஸ் இப்போ என்ன ஆகும், இப்படி வந்து கூடிரும், ரைட்டா? இப்போ வந்து இதுக்கு பேரு ஃபாண்ட் சைஸ் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி. இதுக்கு வந்து என்டையரா நான் பேக்ரவுண்ட் கலர் அப்ளை பண்ணணும் அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர் அப்படிங்கிறத நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் கலர், அதாவது நீங்க கிரே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேன்னு வரும். இல்லை இது சஜஸ்ட் பண்ற உங்களுக்கு கலர் எது சூட்டபிளா இருக்கோ அதை நீங்க வந்து கொடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் கோல்டு அப்படிங்கிற கலர்ல சூஸ் பண்ணிட்டு இந்த பேக்ரவுண்ட் கலர் அப்ளை பண்ணா இது எனக்கு என்ன ஆயிடுச்சு, கோல்டன் கலருக்கு மாறிடுச்சு. நார்மலா இருக்கக்கூடிய இது வந்து டெக்ஸ்டோட கலரு ப்ளூ கலரா இருக்குது. ஃபாண்ட் சைஸ் எவ்வளவோ இதை நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஃபாண்டோட ஃபேமிலியை நான் சேஞ்ச் பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபாண்ட் ஃபேமிலி. ஓகேங்களா, இந்த ஃபாண்ட் ஃபேமிலியே டிஃப்ரெண்ட் ஃபாண்ட் ஃபேமிலிஸ் இருக்கும். உங்களுக்கு என்ன ஃபாண்ட் ஃபேமிலியோ நீங்க அது டைம்ஸ் நியூ ரோமன்னா டைம்ஸ் நியூ ரோமன், ஓகேவா, வெர்டனானா வெர்டினா. ஸோ உங்களுக்கு என்ன அது தேவையோ அதை நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்படி செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதோட ஃபாண்ட் ஃபேமிலி என்னவோ அது வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி இந்த ஃபாண்ட் ஃபேமிலி வந்து சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா, ரைட். இப்போ எனக்கு இது வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஸ்கிரீனோட ஃபுல் ஸ்கிரீனையும் நமக்கு எடுத்துருக்கு. எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வித் அண்ட் ஹைட் இருந்தா போதும் அப்படின்னா நீங்க வந்து செட் பண்ணலாம். வித் வந்து எனக்கு ஒரு 500 பிக்சல்ல இருந்தா போதும் இதோட சைஸ் அப்படின்னா நீங்க 500 பிக்சல் வித் அப்படின்னு நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி 500 பிக்சலுக்கு மாறிடும். அட்லீஸ்ட் ஒரு 700 வைக்கலாம் கொஞ்சம். ஓகே, இது வந்து நமக்கு என்ன ஆகுனா 700 பிக்சல் ரேட்டுக்கு நான் வந்து வித் வந்து செட் பண்ணியிருக்கிறேன். அப்ப இது வந்து பை டிஃபால்ட்டா ஆட்டோமேட்டிக்கா அதோட ஹைட் எடுத்துருச்சு. இப்ப வந்து இதோட ஹைட்டை மாத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஹைட்டு ஒரு 200 பிக்சல் தான் வச்சிருக்கிறேன். ஆனா கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா சைஸ் அதிகமா இருக்கு. இப்ப நம்ம ரன் பண்ணுவோம். இப்படி ரன் பண்ணோம்னா எனக்கு 200 இவ்வளவுதான் வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இதுக்கு ஓவர்ஃப்ளோ ப்ராப்பர்ட்டிஸ் இந்த மாதிரிலாம் பின்னாடி இருக்கு. அதை ஃபியூச்சர்ல வரும்போது பார்த்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு தகுந்த மாதிரி ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்போ நான் வந்து ஒரு 200ன்னு வச்சது அடாப்டபிளா இல்லை, அப்போ ஒரு 220 பிக்சல் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து இப்படி செட் பண்ணி பார்க்குறேன்.
220 அப்படிங்கிற பிக்சல் கொடுத்தோம்னா இந்த மாதிரி என்ன ஆகும், ஓரளவுக்கு எனக்கு வந்து ஃபுல்லா வந்திருக்கு. ரைட்டா? ஸோ இது வந்து என்னன்னா ஹைட். நல்லா கவனிச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் வந்து ப்ளூ கலர் கொடுத்தோம். ரைட்டா? ஸோ இதுல என்னென்ன கலர் கொடுத்தோம் நம்ம இப்படியே இங்க ஒரு ஸ்னிப்பிங் டூல் எடுக்கிறேன். நம்ம அங்க போய் டிஸ்கஸ் பண்றோம். ஸோ இப்போ என்ன பண்றோம், இந்த கோடை அப்படியே அங்க போய் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ இதுல இந்த கோட் இருக்கு. இப்போ நம்ம இந்த ப்ரௌசருக்கு போறோம். இந்த ஸ்னிப்பிங் டூலை இங்க நான் ஓபன் பண்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், கலர் ப்ளூ. என்னது, இந்த கலர் வந்து ப்ளூ கலர். கலர் வந்து ப்ளூ கலர். ஃபாண்ட் சைஸ் கொடுத்தோம். நான் என்னாச்சு, ஃபாண்ட் சைஸ் வந்து மாறுச்சு. ரைட்டா? இதோட ஃபாண்ட் சைஸ் என்னவோ அது மாறுச்சு. பேக்ரவுண்ட் கலர் என்ன எல்லோ கொடுத்தா பேக்ரவுண்ட் கலர் வந்து எல்லோ மாறுச்சு. ஃபாண்ட் ஃபேமிலினா நார்மலா இது ஒரு ஃபார்மேட்ல இருந்தது. இப்போ அது வந்து ஃபேமிலி வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், இதோட வித்து வந்து ஒரு 700 பிக்சலுக்கும் அதோட ஹைட் ஒரு 200 பிக்சலுக்கும் மாத்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம இங்க என்னென்ன சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம அப்ளை பண்ணிருக்கோமோ இந்த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிக்கு தகுந்த மாதிரி இந்த சேஞ்சஸ் வந்திருக்கு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கலர் ப்ளூ, அதுக்கப்புறம் ஃபாண்ட் சைஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். பேக்ரவுண்ட் கலர் கோல்டன் மாத்திருக்கோம். ஃபாண்ட் ஃபேமிலி வெர்டனா மாத்திருக்கோம். அதுக்கப்புறம் இதோட வித்து வந்து இதான் இந்த டைரக்ஷன்ல இருக்கிறது வித்து. அப்புறம் இதோட ஹைட். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிருக்கிறோம். ஓகே. இன்னும் சில ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்க்கலாம் என்னென்ன இருக்கும் அப்படின்னு. இப்போ ஃபாண்ட் இதெல்லாம் நம்ம மாத்துறோம். இப்போ நார்மலாவே நம்ம ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் ஓபன் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பிளாங்க் டாக்குமெண்ட் ஓபன் பண்ணாவே என்ன இருக்கும், இதை போல்டு பண்ணிருப்பாங்க, இட்டாலிக் ஃபார்மேட்ல மாத்திருக்காங்க, அண்டர்லைன் பண்ணிருக்காங்க. ஸோ as much as இதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். இது ஹெட்டிங்னா நார்மல் ஹெட்டிங். ஓகேவா? இது மாதிரி டெக்ஸ்ட் அலைன் லெஃப்ட், சென்டர், ஜஸ்டிஃபை, இந்த மாதிரி ரைட் சைடு ஜஸ்டிஃபை பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் லிஸ்ட்ல வரும். அன்ஆர்டர் லிஸ்ட், ஆர்டர்டு லிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வரும். அதெல்லாம் நம்ம அங்க பாத்துக்கலாம். இதுல வந்து டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துட்டு அப்பர் கேஸ், லோயர் கேஸ் இந்த மாதிரிலாம் சேஞ்ச் பண்ணலாம். அப்ப இதெல்லாம் வந்து பிரைமரியா நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக்கான சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ். அப்ப நம்ம இங்க இதே மாதிரி பாக்குறோம். அப்ப இதை வந்து ரொம்ப போல்டு பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா ஃபாண்ட் வெயிட் அப்படின்னு ஒரு ஃபாண்ட் வெயிட் இதை நீங்க செலக்ட் பண்ணி போல்டு அப்படின்னு நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்ப நார்மலா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப நம்ம இங்க போறோம், இதை வந்து கிளிக் பண்றோம், இன்னும் போல்டா மாறிடுச்சு பாருங்க. இப்ப இதுக்கு முன்னாடி இருந்தது நார்மலா இருந்தது, இப்ப என்ன ஆயிடுச்சு, போல்டா மாறிடுச்சு. அப்ப போல்டு பண்ணியாச்சு. ரைட். இப்ப இது வந்து போல்டு பண்ணோம்னா சைஸ் கூடுது. அப்ப நான் இப்ப இந்த ஹைட்டை மட்டும் என்ன பண்ணிடுறேன்னா இப்படி கமெண்ட் பண்ணி விட்டுறேன். செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஸ்லாஷ் கொடுத்தோம்னா இந்த பாத்தீங்கன்னா ஸ்லாஷ் ஸ்டார் அப்புறம் ஸ்டார் ஸ்லாஷ் இந்த மாதிரி அசைன் பண்ணிக்கிறோம். அப்படின்னா இதை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஸ்லாஷ் கொடுத்துட்டீங்கன்னா இது கமெண்ட் ஆயிடும். இப்ப நான் என்ன பண்றேன், ஆட்டோ ஹைட் வேணும் அப்படிங்கறதுக்காக ஹைட்டை கமெண்ட் பண்ணி விட்டுட்டேன். இப்ப எனக்கு ஆட்டோ ஹைட் வந்துருச்சு. ரைட்டா? நல்லா கவனிங்க. அடுத்து ஃபாண்ட் வெயிட் போல்டு. அப்ப அண்டர்லைன் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கணும், ப்ராப்பர்ட்டி இந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷன்ங்கிற ப்ராப்பர்ட்டியில நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அண்டர்லைன் அப்படிங்கறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷன்ங்கிற ப்ராப்பர்ட்டியை நம்ம இங்க போயிட்டு அப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அண்டர்லைன் அப்படிங்கிறது நமக்கு வந்து வரும். ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷனை அண்டர்லைன்னு சொல்லலாம். இப்போ அண்டர்லைன் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்டர்லைன் காமிக்கும். ஸோ இதை வந்து நான் மறுபடியும் வந்து கமெண்ட் பண்றேன். ஸோ இப்படி மறுபடியும் கமெண்ட் பண்ணி சில நோட்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இந்த அண்டர்லைன் கொடுத்தோம்னா நமக்கு என்ன ஆகும்னா இந்த இடத்துல அண்டர்லைன் ஆகி வரும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த அண்டர்லைன் பதிலாக வேற என்னென்ன, ஸோ ஓவர் லைன் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஓவர் லைன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேலே வரும். ஸோ இங்க வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா இந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே வந்து வரும். அது வந்து ஓவர் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா லைன் த்ரூ அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம். லைன், இதை வந்து லைன் த்ரூ அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த லைன் த்ரூ அப்படிங்கிறது நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதை வந்து என்ன பண்ணுன்னா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி உங்களுக்கு காமிக்கும். ஓகேவா? சரி. இது இந்த இந்த ப்ராப்பர்ட்டி டெக்ஸ்ட் டெக்கரேஷன் எதுவுமே வேணாம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், நன் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி. இதை கொடுத்தாலும் சரி கொடுக்கலைனாலும் நார்மலா எடுத்துக்கிறோம். ஸோ அது எதுவுமே தேவையில்லை அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து டெக்ஸ்ட் டெக்கரேஷனை நன் அப்படிங்கிறத நீங்க கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா ரிமூவ் பண்ணி விட்டுரும் ஏதாவது டெக்ஸ்ட் டெக்கரேஷன் இருந்ததுன்னா. ஸோ இது வந்து என்னன்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன். இது வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், இப்போ இங்க போனோம், இதுல பார்த்தோம். ஓகேவா? இது வந்து ஃபாண்ட் ஃபேமிலி அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து இட்டாலிக் ஃபார்மேட்ல மாத்திருக்காங்க. ஸோ அப்ப இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாண்ட் ஸ்டைல் இதுல போயிட்டு இட்டாலிக் அப்படிங்கறத நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபார்மேட்ல மாறிடும். இது வந்து ஃபாண்ட் ஸ்டைல். இப்போ ஸ்டைல் அப்படிங்கறத நார்மலா ஃபாண்ட் ஸ்டைல் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இட்டாலிக் ஃபார்மேட்டுக்கு மாறிடும். ரைட்டா? சரி. இப்ப இங்க போல்டு பண்றது எப்படி, இட்டாலிக் பண்றது எப்படி, அண்டர்லைன் பண்றது எப்படி, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம். இது வந்து என்ன பார்த்தோம்னா நேற்று வந்து சப்ஸ்கிரிப்ட், சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது அதோட டேக்ஸ்ல வந்து நம்ம பார்த்தோம். இதெல்லாம் ஷேடோ அப்படிங்கிற 3D வியூஸ்ல வரக்கூடியது. அதெல்லாம் ஃபியூச்சர்ல நம்ம பார்த்துக்கலாம்.
அப்புறம் வேற என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அப்பர் கேஸ், லோயர் கேஸ் அது வந்து டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு இதெல்லாம் பிரைமரியா நமக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம். கேபிட்டலைஸ் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா, நீங்க உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா கேபிட்டலைஸா மாறிடும். எல்லாமே த, ஹைப்பர் டெக்ஸ்ட், மார்க்அப் ஃபர்ஸ்ட் லைன்லாம் கேபிட்டலைஸா மாறிடும். இதே நீங்க கேபிட்டலைஸ்க்கு பதிலா லோவர் கேஸ் அப்படின்னு சொல்லி மாத்தினீங்கன்னா, இது வந்து என்ன ஆகும், உங்களுக்கு வந்து லோயர் கேஸா மாறி எல்லாமே கம்ப்ளீட்டா லோயர் கேஸா மாறிடுச்சு. ஓகேங்களா? இதையே நீங்க அப்பர் கேஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம், கேபிட்டலைஸ் பண்ணோம். தென் லோயர் கேஸ், அப்பர் கேஸ். இது வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து அப்பர் கேஸா மாறிடும். டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் நன்னு கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும்னா நன் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். ஸோ அப்ப நம்ம என்னென்ன பார்த்தோம்? ஸோ இதுல வந்து அப்பர் கேஸ், ஓகேவா, லோயர் கேஸ், ஓகேவா, வேற என்ன பார்த்தோம்? அப்பர் கேஸ், லோயர் கேஸ், கேபிட்டலைஸ், இப்படி நம்ம பார்த்தோம். ஸ்லாஷ் இப்போ என்ன பண்றேன், ஸ்டார் ஸ்லாஷ் கொடுத்துறோம். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்த ப்ராப்பர்ட்டிஸ், ரைட்டா? ஓகே. அப்புறம் இது வந்து நார்மலா மாறிடும். அப்புறம் என்னன்னா நீங்க பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட், அதாவது டெக்ஸ்ட் டெக்கரேஷன்ல நம்ம என்ன கொடுத்திருந்தோம், டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அண்ட் அண்டர்லைன் ஓவர்லைன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருந்தோம். அப்புறம் இன்னும் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து லைன் ஹைட், இன்னொன்னு இருக்குது. இதுல வந்து என்ன பண்ணணும்னா டெக்ஸ்ட் அலைன், அதாவது ஜஸ்டிஃபை பண்ணிக்கலாம், லெஃப்ட் ரைட்டு அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இதை வந்து லைன் ஹைட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து ஸ்பேசிங் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்ப நம்ம இங்க போறோம், என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்கலாம் ஒரு முறை. இதை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா நார்மலா இருக்கு. ஓகே, இப்போ நான் இதோட அதாவது இந்த டிஃபரெண்ட் கே, அதாவது என்ன சொல்றோம், அலைன்மெண்ட், டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். இப்போ டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணணும்னா டெக்ஸ்ட் அலைன் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி. இதை பை டிஃபால்ட்டா அது லெஃப்ட் தான் இருக்குது, நான் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு மாத்துறேன். RIGHT பை டிஃபால்ட்டா லெஃப்ட், இதை வந்து ரைட்டுன்னு மாத்துவோம். மாத்திட்டு ரைட் கொடுத்தோம்னா இது வந்து என்ன ஆகும்னா பை டிஃபால்ட்டா ரைட் சைடு வந்து உங்களுக்கு அலைன் ஆயிடும். அப்ப லெஃப்ட் சைடு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடு பை டிஃபால்ட்டா இருக்கிறதா. சென்டர் அப்படிங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சென்டர் சைடு வந்து அலைன் ஆயிடும். ஸோ இப்போ இது வந்து என்ன ஆகும், சென்டர் சைடு வந்து உங்களுக்கு அலைன் ஆகும். ஸோ அப்போ லெஃப்ட் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைடு வந்து நமக்கு வந்து அலைன் ஆகும். இது வந்து லெஃப்ட் சைடு பை டிஃபால்ட், அதுதான் லெஃப்ட் சைடு. உங்களுக்கு சென்டரா வேணும், இந்த மாதிரி ஜஸ்டிஃபை வேணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும், ஜஸ்டிஃபை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்துட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா ரைட் அண்ட் லெஃப்ட் எல்லாத்தையும் இப்படி அலைன் பண்ணி உங்களுக்கு காமிக்கும். ஓகேவா? ஸோ இதை கொஞ்சம் ஸ்பேஸ் அப்ளை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா பேடிங் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி, இதை இன்னும் டீட்டெயிலா ஃபியூச்சர்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு பேடிங் ஒரு 5 பிக்சல் அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுனா இந்த கண்டென்ட் ரொம்ப ஒட்டிட்டு இருக்காம கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு கிடைக்கும் இந்த இடத்துக்கிட்ட. இன்னும் டெக்ஸ்ட் 10 பிக்சல் வந்து கொடுக்குறேன், இந்த மாதிரி ஒரு 10 பிக்சல் கொடுக்குறேன். இன்னும் உங்களுக்கு நல்லா ஸ்பேஸ் வந்து இதுல வந்து அப்ளை ஆகி கிடைக்கும். ஸோ பார்க்கறதுக்கு இந்த மாதிரி, அதாவது இதோட டாப்பு ரைட்டு, ஸோ இந்த மாதிரி அதாவது சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேப் கிடைக்கும். எது, இந்த பேடிங் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி. அப்போ நம்ம டெக்ஸ்ட் அலைன்ங்கிறது வந்து எதன் மூலம் கத்துக்கிட்டோம், இந்த மாதிரி அலைன்மெண்ட் கத்துக்கிட்டோம். அப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம என்ன சொன்னோம், டிஸ்கஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி லைன் ஹைட், லைன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றது எப்படி பண்ணுவாங்கன்னா லைன் ஹைட் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. லைன் ஹைட், இந்த லைன் ஹைட் ஒரு 5 பிக்சல் வச்சிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹைட் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஐயோ ரொம்ப கம்மி போல இருக்கு, அப்ப நம்ம வேணா ஒரு 20 பிக்சல் வச்சு பார்க்கலாம். ஸோ இங்கே இந்த மாதிரி லைன் ஹைட், அப்போ இன்னும் ஒரு 25 30 40 பிக்சல் வச்சா என்ன நடக்கும், இந்த மாதிரி போவோம். சேஞ்சஸ் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி லைன் ஹைட் வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும். இதையே இன்னும் சில விஷயங்கள் டீப்பா பார்த்தோம்னா ஒவ்வொரு லெட்டருக்கும் ஸ்பேஸ், லெட்டர் ஸ்பேசிங் சொல்லுவாங்க. லெட்டர் ஸ்பேசிங் 10 பிக்சல் இப்படி கொடுக்குறேன், லெட்டர் ஸ்பேசிங். ஆனால் ஒவ்வொரு லெட்டரும், டி ஒரு லெட்டரு, ஹச் ஒரு லெட்டரு, அதனால இவங்களுக்கெல்லாம் ஸ்பேஸ் வருங்க. வர டிக்கும் ஹச்சுக்கும் ஈக்கும் இடையில இந்த மாதிரி ஸ்பேஸ் கொடுக்கறதுனால இந்த மாதிரி மாறுது. இது வந்து லெட்டர் ஸ்பேசிங். ஒவ்வொரு லெட்டருக்கும் வந்து எனக்கு என்ன ஆகும்னா ஸ்பேஸ் எடுத்துக்கணும், அதை வந்து கம்மி பண்ணி விட்டுறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வேர்டுக்கும் இடையில ஸ்பேஸ் வரணும். ஹைப்பர் டெக்ஸ்ட்ங்கிறது ஒரு வேர்டு, மார்க்அப்ங்கிறது ஒரு வேர்டு, இவங்களுக்கு இடையில எனக்கு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா வேர்ட் ஸ்பேசிங் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த வேர்ட் ஸ்பேசிங்கிறத நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு வேர்ட் ஸ்பேசிங் ஒரு 10 பிக்சல் அப்படின்னு வச்சுக்கிறேன் அப்படின்னா அந்த ஒவ்வொரு வேர்டுக்கும் இடையில வந்து ஸ்பேஸ் வந்து அலைன்மெண்ட் வரும். காமனா எல்லா ஸ்பேஸுக்கும் இடையில வந்து ஒரே மாதிரி 10 பிக்சல் ரேட்டுக்கு வந்து அது வந்து என்ன பண்ணணும்னா நமக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து லைன் ஹைட், அதாவது ஒவ்வொரு ஒரு ஒரு இந்த பேராகிராஃபுக்கும் அடுத்த பேராகிராஃபுக்கு என்ன லைன், லெட்டர் ஸ்பேசிங்னா ஒரு லெட்டருக்கும், வேர்ட் ஸ்பேசிங்னா ஒவ்வொரு வேர்டுக்கும், ரைட். இப்போ பை டிஃபால்ட்டா வந்து ஸ்டார்டிங் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வரணும், ஒரு பேராகிராஃப் ஆரம்பிக்கிறோம்னா கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும், டேப் கொடுக்குறோம் அப்படின்னா நீங்க வந்து டெக்ஸ்ட் இன்டென்ட் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு.
டெக்ஸ்ட் இன்டென்ட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியில ஒரு 100 பிக்சல் அசைன் பண்றேன் அப்படின்னா உங்களுடைய ஸ்டார்டிங் அந்த பேராகிராஃபோட ஸ்டார்டிங் மட்டும் என்னாகனா ஒரு 100 பிக்சல் வந்து உங்களுக்கு மூவ் ஆகி வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை வச்சிருக்கிறோம். இப்போ நம்ம என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத இங்க ஒரு தடவை இந்த ஸ்னிப்பிங் டூல்ல கட் பண்றேன். யூ ஜஸ்ட் ரீகால். இப்போ நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இங்க போவோம். இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், இதோட கலர் ப்ளூ கலர் வச்சோம், ஃபாண்ட் சைஸ் 23 பிக்சலுக்கு வச்சோம், பேக்ரவுண்ட் கலர் வந்து கோல்டன் கலர் மாற்றணும், ஃபாண்ட் ஃபேமிலி வந்து வெர்டினான்னு மாற்றணும், வித் வந்து 700 பிக்சல்னு மாற்றணும், ஹைட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம். உங்களுக்கு ஃபிக்ஸ்டாக வச்சிருக்கீங்க, எடுத்து விட்டீங்கன்னா பை டிஃபால்ட்டாக அது ஃப்ளெக்சிபிளாக மாறிடுச்சு. அதே மாதிரி இதோட ஃபாண்ட் வெயிட் வந்து போல்டுன்னு மாற்றணும், நார்மலாக இருந்துச்சு. டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அண்டர்லைன் ஓவர்லைன் இந்த மாதிரி பார்த்தோம். தென் ஃபாண்ட் ஸ்டைல் இட்டாலிக் அந்த மாதிரி ஃபார்மட் பார்த்தா நீங்க டிஃப்ரெண்ட் ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் என்ன அப்படிங்கறத வேணா கமெண்ட் பண்ணுங்க. அது சம்பந்தமா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. தென் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம்ல அப்பர் கேஸ் லோயர் கேஸ் இந்த மாதிரி வச்சிருக்கோம். இந்த டெக்ஸ்ட்னு வரும்போது நமக்குள்ள சின்ன கன்ஃபியூஷன் வரும். அது டெக்கரேஷனா டிரான்ஸ்ஃபார்மா அலைனா அப்படின்னு. ஸோ நானே எனக்கே டக்குன்னு சில சேஞ்சஸ் என்ன ஆயிருச்சு, டக்குன்னு இதுவா அதுவா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சு வேர்ட் எடுத்து யூஸ் பண்ணும்போது. ஸோ இது பார்த்துக்கோங்க. டெக்ஸ்ட் டெக்கரேஷன்னா அந்த அண்டர்லைன் ஓவர்லைன், டிரான்ஸ்ஃபார்ம்னா சேஞ்ச் பண்றோம், அதாவது அப்பர் கேஸ் லோயர் கேஸ். ஸ்டைல்னா அதோட அதோட ஃபாண்ட் ஸ்டைல மாத்திக்கிறோம். அலைன்மெண்ட் அந்த டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் டெக்ஸ்ட் அலைன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை வச்சு ஜஸ்டிஃபை லெஃப்ட் ரைட் சென்டர் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. பேடிங்னா அந்த சுத்தி வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணும்னா அந்த ஸ்பேஸ் வந்து அலர்ட் பண்ணி கொடுக்கும். லைன் ஹைட்னா ஒவ்வொரு பேராகிராஃபுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு லைனோட ஹைட், லெட்டர்னா ஈச் ஒவ்வொரு லெட்டரும் அந்த தீங்கிறதுல டிஹெச்இ அப்படிங்கிற ஒவ்வொரு லெட்டருக்கும் மானஸ் ஸ்பேஸ். வேர்ட்னா தி ஒரு ஒரு வேர்டு, ஹைப்பர் டெக்ஸ்ட்ங்கிறது ஒரு வேர்டு, இவங்களுக்கு இடையில இருக்கக்கூடியது வேர்ட் ஸ்பேசிங். டெக்ஸ்ட் இன்டென்ட்ங்கிறது அந்த பேராகிராஃபோட ஸ்டார்டிங்ல எவ்வளவு ஸ்பேஸ் உங்களுக்கு தேவையோ அதுக்கு வந்து டெக்ஸ்ட் இன்டென்ட் அப்படிங்கிறத நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோல பேசிக்கான சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி பார்த்தோம். அடுத்த வீடியோல இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி கோத்ரூ பண்ணலாம். நன்றி நண்பர்களே.